ஈழதாயகத்தில் சிவப்பையும் மஞ்சளையும் தான் தாயக கொடியாக இன்றைக்கும் நிலைநிறுத்தியிருக்கிறது எமது பேர் இயக்கம். அகநானூறு எங்கள் சின்னத்தை தீர்மானித்திருக்கிறது. புறநானூற்று காவியத்தின் அடிப்படையில் தான் எங்கள் கொடியே அமைந்திருக்கிறது. வாகை மலரும், யானைகள் அந்த வெற்றி மாலையை தூக்கி போர் வீரனுக்கு சூடுவதைப் போலவும் ஒரு தமிழ் இலக்கியத்தோடு கலந்து இருக்கிற எங்கள் கட்சி, தமிழுக்காக கலந்திருக்கிற எங்கள் மாபெரும் மக்கள் இயக்க சக்தி. என்னன்னா, எத்தனை பேர் சிவப்பையும் மஞ்சளையும் பயன்படுத்தி பார்த்தார்கள் தமிழ்நாட்டில். தமிழீழத்தில் சிவப்பு மஞ்சளும் நிரந்தரமாக்கப்பட்டதைப் போல தமிழ்நாட்டிலும் சிவப்பு மஞ்சளும் நிரந்தரமாக்கப்படுகிற காலம் இன்னும் 3 பிறைகள் மட்டுமே. அதுக்கு பிறகு இது இங்கே நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதி அத்தியாய யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தம் மாபெரும் யுத்தம். அதுல தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா சில சாதிய கட்சிகள்லாம் அந்த சிவப்பை மஞ்சளை இன்றைக்கும் பயன்படுத்துகிறார்கள். சரத்குமார் ஒரு கட்சி வச்சிருந்தார், அது நள்ளிரவில் கலைச்சார் நினைக்கிறேன். 2 மணிக்கு கலைச்சார். அந்த கட்சியினுடைய கொடி அமைப்பே சிவப்பு மஞ்சள் மாகத்தான்